இன்னைக்கு நைட்டு நம்ம கேம்பிங்க தான். என்ன ரொம்ப ஆழமா யோசிக்கிற? உனக்கு அப்பா இருக்காரா? இல்ல, எனக்கு 10 வயசு இருக்கும் போது இறந்துட்டாரு. அப்போ நீ அழுதியா? பயங்கரமா அழுதேன். இப்போ என்னோட நிலைமையும் அதுதான். இன்னும் சொன்னா அதை விட கஷ்டமான கொடுமை. எங்க அப்பா உயிரோட இருக்காரா? அப்படி உயிரோட இருந்தா எங்க இருக்காரு? உனக்கு தெரியாது பிரேம், ஐ லவ் மை ஃபாதர் so much. யாரு கிட்னாப் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அவரை என்னென்ன டார்ச்சர் பண்றாங்களோ தெரியல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே உன்னோட வேதனை எனக்கு புரியுது. உங்க அப்பாவை உன்கிட்ட சேர்க்கறது என்னோட பொறுப்பு. நாளைக்கு காலையிலேயே உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். இவ்வளவு நாளா இந்த வித்தையெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருந்த? உள்ளுக்குள்ளேதான். கல்யாணம் ஆனதுல இருந்து. எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? இந்த உலகத்திலேயே எல்லாத்த விட அப்பாவியான உயிரினம் பூனைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்த விட ஸ்டூபிடான உயிரினத்தை கோழின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இது ரெண்டுத்துக்கும் பிறந்த முட்டாள் மாதிரி இருக்க. உங்க அப்பா கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கே உன்னோட உடம்பையே கொடுத்துட்ட. நான் உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தது இதுக்கு தாண்டி, பைத்தியக்காரி. கரெக்டா டிராப்ல விழுந்துட்ட. அப்படின்னா எங்க அப்பா எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். எங்க? சொர்க்கத்துல. நான் ஒரு அனாதை. கணவர் இறந்த துக்கத்துல இருக்கேன். இந்த நிலைமையில என்கிட்ட உன்னால என்ன அனுபவிக்க முடியும்? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இப்ப வரைக்கும் உன்கிட்ட சொல்லல, ஆனா இப்ப சொல்றேன் கேளு. உங்க அப்பா எங்க இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். நிஜமாவா? உன்னை உங்க அப்பா கிட்ட சேர்த்து வைக்கதான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். ஓ மை காட், இது மட்டும் நிஜமா இருந்தா இதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். உங்க அப்பா மேல உனக்கு அவ்வளவு பாசமா? பாசம் இல்ல, உயிர். அவர் என்னோட அப்பான்றதால இல்ல, he's a true Indian to the core. உங்க அப்பாக்காக நீ எது வேணாலும் செய்வியா? என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்க அப்பா எங்க இருக்காருன்னு சொன்னா உன்னை எனக்கு தருவியா? எனக்கு என்னோட அப்பாவை பார்த்தா போதும், நீ என்ன கேட்டாலும் தரேன். உங்க அப்பா கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ என்ன ஏமாத்திட்டேனா? நான் நம்புற குரான் பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். எனக்கு மனுஷங்க மேல நம்பிக்கையே இல்லை. எனக்கு அட்வான்ஸ் வேணும். ஐயோ, உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. இல்ல இல்ல இல்ல, தரேன். ஹலோ, ரொமான்ஸ்க்கு இது சரியான இடம் கிடையாது. வாங்க லாக்கப்புக்கு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கும், பிரைவசியும் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். டேய் எழுந்துடா காலி பயல. கிளியரா சொல்லுமா, கொலைய அவன் பண்ணானா நீ பண்ணியா?
இல்லனா 2 பேரும் கூட்டா சேர்ந்துதான் செஞ்சீங்களா? இந்த பாரு, செத்து போன உன் புருஷன் எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன். ஒரு போலீஸ் அதிகாரிய கொன்னதை பார்த்து நாங்க சும்மா இருக்க மாட்டோம். அப்ரூவரா மாறிடு. உண்மையா சொல்லிட்டா உன்னை நாங்க விட்டுடுவோம். உண்மையா சொல்றியா இல்லையா? உன்னை உங்க அப்பா கிட்ட சேர்க்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். எங்க அப்பா எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? நைட்டு 12 மணிக்கு வருவேன். ஐ ஆம் சுப்ரீம் அத்தாரிட்டி ஃபார் திஸ் போலீஸ் ஸ்டேஷன். அந்த டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க. உன் லவ்வர் கண்ணு முன்னாடியே உன்னை அணுவா அனுபவிச்சு உங்க 2 பேரையும் ஷூட் பண்ணிடுவேன். என்கவுண்டர்னு ரிப்போர்ட் எழுதிடுவேன். உனக்கு 6 மணி நேரம் டைம் தரேன். நடுராத்திரி வரைக்கும் யோசிச்சுக்க. ஏய், உன்னை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வா. நீ என்னடா ஜோடி போட்டு வர்ற? அங்க என்ன சீனா பார்க்க போற? உட்காரடே. அவன் கூட வரலன்னா நானும் வரமாட்டேன். ஏய், இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்ட, வாடி. உண்மையா சொல்றியா இல்ல ட்ரெஸ் அவுத்து போடுறியா? என்ன விட. நீ என்ன கொலையே பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன். இந்த தேவதை உயிரை அவ்வளவு சீக்கிரம் எடுத்துருவனா? எடுக்க மாட்டேன். உன்னை நல்லா அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் உயிரை எடுப்பேன். என்ன பாக்குற? வா போலாம். ஃபாஸ்ட். பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. நல்ல வேலை காலியாச்சு. அதுல மட்டும் பெட்ரோல் இருந்திருந்தா உன் மேல ஊத்தி உன்னை எரிச்சிருப்பேன். எங்க அப்பா எங்கடா? ஏய், எழுந்துரு. எழுந்துடா டேய், எழுந்துரு. ஏய், உண்மைய சொல்லு, எங்க அப்பா எங்க இருக்காரு? உனக்கு நிஜமா தெரியுமா தெரியாதா? உண்மையா சொல்றியா இல்ல என்ன ஏமாத்திட்டு இருக்கியா? இன்ஜெக்ஷன் 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 இன்ஜெக்ஷன். சொல்லு, எங்க எங்க அப்பா? என்ன விடுங்க, என்ன விட்டுருங்க, என்ன முடியல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, விட்டுருங்க, வேணாம், வேணாம், விட்டுருங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்பதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்க. இருட்டு எப்படி இருக்கு? மறுபடியும் அந்த இருட்டு ரூமுக்குள்ள போக கூடாதுன்னா ஏய் ஆவாஸ் கங்கரோ, மறுபடியும் வெளிச்சத்தை பார்க்கணும்னா சொல்லு. உனக்கு உதவி பண்ற அந்த போலீஸ் இன்ஃபார்மர் யாருன்னு சொல்லு. சொல்லு யாரு? முட்டா கிழவா, உன் பொண்டாட்டி தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டா. உன் பொண்ணு எவனோட ஓடி போயிட்டா. இதுக்கு மேல உனக்கு எதுக்குடா தேசபக்தி? அந்த தேசபக்தியை இதோட விட்டுடு. நம்ம மார்க்கத்துக்கு நீ உதவி செய். ஏய், சாலா.
உன்னோட வாயை எப்படி திறக்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் அங்க பாரு. ஏற்கனவே கழட்டு பயணி. இந்த இம்சையில உன்னால் தாங்க முடியாது. உண்மை என்னன்னு சொல்லுடா. யா அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன திட்டுறியா? இல்லடா, அல்லாவோட கருணை உன் மேல இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். குரானையே தெரியாதவனே நீ மத்தவங்களை காப்பாத்த போறியா? இவனை தூக்கிட்டு போய் ரூம்ல அடைங்க. தூக்கிட்டு போங்க. பைக்ல பெட்ரோல் தீந்துருச்சு. எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நாட்டை விட்டு போக போறோமா இல்ல இந்த காட்டுக்குள்ளே பெர்மனண்டா இருந்து சாக போறோமா? எனக்குன்னு யாரும் இல்ல. அட்லீஸ்ட் உன் ஆளுங்களுக்காவது ஃபோன் பண்ணி பேசு. எனக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் இல்ல. அப்ப எப்படி இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்க? காட்டுக்கு நடுவுல எவன்டா இப்படி பழம் தோண்டி வச்சிருக்கான்? ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? கைய கூட. நீயா? அவ தோஸ்த் பைட்டோ. விஷயம் என்னன்னு தெரிஞ்சதும் ஆச்சரியமா இருக்கா? நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப வேதனைப்படுறேன். என் சின்ன வயசு நண்பன் இப்படி மாறி போயிடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நாடு முழுக்க ஒரே மதத்தை கொண்டு வரணும்னு நாங்க போராடுற போராட்டத்தை நீ அந்த மாதிரி நினைச்சீனா அது உன் தலையெழுத்து. நாடு முழுக்க ஒரே மதம் இருந்தா சண்டையே வராதா? வராது. அப்போ ஒரே மதம் இருக்கிற பக்கத்து நாட்டுல ஷியாக்களும் சன்னிகளும் எதுக்கு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க? லெபனான்ல ஹிஸ்புல்லா ஷியா சன்னின்னும் ஆப்கான்ல அல்கைதா ஷியா சன்னின்னும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க? மனுஷன் சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவையானது மதம் கிடையாது, மனிதாபிமானம். மனிதாபிமானம் சாப்பாடு போடாது. அமெரிக்கால சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. சோமாலியாவில் நேரம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை. ஆப்கான்ல மதம் இருக்கு, ஆனா அங்க அமைதி இல்லை. எல்லாம் இருக்கிற இந்த பாரத தேசத்தை ஏண்டா இந்த பாடுபடுத்துறீங்க? ஏய், உன் கைய கொஞ்சம் இப்படி நீட்டு. எதுக்கு? நீட்ரா சொல்றேன். பாத்தியா, பாசத்தோட நான் உனக்கு கை கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீ உன் சந்தேகத்தால கையை தொடுறதுக்கு பயப்படுற. இதே சந்தேகத்தை தான் உங்க பசங்க மனசுல ஊட்டி வளர்க்குறீங்க. எப்போ சர்ச்சில் கொண்டு வைப்பீங்களோ, எப்போ மசூதியை உடைச்சி போடுவீங்களோ, எப்போ கோயில்ல பாம் வச்சு தகர்க்க போறீங்களோ தெரியலையே. உன்னோட சொற்பொழிவை கேட்கறதுக்கு நான் உன்னை கூப்பிடல. விஷயத்த சொல்றேன் கேளு. உன்னோட மீட்டிங்க்கு இன்ஃபார்மர்ஸ் எல்லாரும் வருவாங்கன்னு தெரிஞ்சதும் மாஸ்டர் பிளான் பண்ணி நான் பாம் வச்சேன். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இன்ஃபார்மர்ஸுக்கு பதிலா குழந்தைங்க செத்துட்டாங்க. கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். உன்னோட எல்லா இன்ஃபார்மரோட அட்ரஸ சொல்லு, இல்லைன்னா மயக்க மருந்து கொடுக்காமையே அறுத்துருவேன். நீயே முடிவு பண்ணிக்க.